அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார நேரலைக்குரிய கேள்வி பதில் முன்னரையே பதிவு செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சில சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பதிவுகள் குறித்து பல பேரும் கேள்விகள் கேட்குற காரணத்தினால அது குறித்து ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எதுவும் இருக்காது என்பதற்குத்தான் இந்த பதிவை இந்த நேரலைக்கு முன்னாடி இணைக்கிறோம். 24/11 நம்ம பொதுக்குழு நடத்தினோம். என்டிஎஃப்டைய பொதுக்குழு மதுரையில் நடத்தினோம். அந்த பொதுக்குழு எப்படி நடந்தது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரமாக நடந்தது, மக்களுடைய விருப்பத்தின்படி நடந்தது, அவங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்பட்டு நடந்தது. நீங்களே ஒவ்வொருத்தரையாக சொல்லி தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது நாங்கள் கண்டறிந்து இவங்க தான் தகுதியாக இருப்பாங்கன்னு பரிந்துரை செய்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டோம். அப்படி கூட நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிற தேவையில்லை. நாங்கள் பரிந்துரை செய்கிற ஆட்களில் யார் மீதாவது உங்களுக்கு குறை இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்து அறிவிப்பு செஞ்சோம். மக்கள் ஏகமனதாக ஒருவர் கூட ஆட்சேபம் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த பொதுக்குழுடைய வீடியோ இருக்கிறது, வெளியிட்டிருக்கிறோம். அவங்கவுங்களும் எடுத்துருக்கிறீங்க. அதில் தெளிவாக என்ன, நான் யாரையும் ஆஃப் பண்ணுங்க எடுக்காது எல்லாம் சொல்லலை. எல்லார்ட்டையும் ஆவணங்களாக இருக்குது. நம்ம என்ன கேட்டோம், நீங்களாக தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறீங்களான்னு 2 ஆப்ஷனை தான் கேட்டோம். இது அதுக்கு முந்தின பொதுக்குழு அதே மாதிரி தான் கேட்டோம். அப்போ நாங்களே தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொதுக்குழுவில் கேட்கும்போது இல்லை நீங்களே தேர்ந்தெடுங்க என்று எல்லோரும் ஏகமனதாக கையை தூக்கிட்டாங்க. நீங்கள் பரிந்துரை செய்கிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம சொன்னோம், நாங்கள் பரிந்துரை செய்பவர்களை நீங்கள் அப்படி ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் 10 பரிந்துரை செஞ்சோம்னு சொன்னால் அதில் 2 பேர் மேலே உங்களுக்கு அதிருப்தி குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். இருந்தால் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி அதிருப்தியை தெரிவித்தா நம்ம காரணத்தை கேட்போம். காரணத்தை சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில் சரி இவர் தகுதியற்றவர் அப்படிங்கிற கருத்து அவங்க தேர்ந்தெடுக்காமல் விட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அந்த உரிமையை கொடுத்து தான் ஒவ்வொரு பேரையாக சொன்னோம். எந்த ஒரு பேரை சொல்லும் பொழுதும் யாரிடமிருந்தும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரல. மனப்பூர்வம் அத்தனை பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. இதான் நடந்த ஒரு விஷயம். இதில் அவர் வந்தால் நல்லா இருக்கும், இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சில பேர் கருத்து இருக்குமையானால் அதை சொல்லியிருக்க வேண்டிய இடம் அங்கே தான். அங்கே யாரும் சொல்லலை. சொன்னால் மட்டும் பார்த்தாது, சொல்லி நீங்கள் அதற்கு மக்களை வென்றெடுத்திருக்கணும். சொல்லவும் இல்லை, வென்றெடுக்கவும் இல்லை. அல்லது இவர் மேலே குற்றச்சாட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் அதை சொல்வதற்கு வாசலை திறந்து வச்சுருந்த அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் குற்றச்சாட்டுக்குரிய நேருக்கு நேர குற்றச்சாட்டு சுமத்துவீங்க, அவற்றை விளக்கம் கேட்போம், மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று மக்களுக்கு விளங்கும். அப்போ எதுவும் சொல்லாமல் இருந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நினச்சபடி நடக்கவில்லை, அப்படி நடக்கவில்லை, இப்படி நடக்கவில்லை, இந்த ஆட்கள் மேலே குற்றச்சாட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு என்றெல்லாம் இப்போ போய் புலம்புறது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல். சொல்கிறதுக்கான வாய்ப்பு தர வேண்டியதை சொல்லாமல் அப்போ வெளியில் போய் நின்றுட்டு கத்துறதுங்கிறது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு விமர்சனம் தான். அது மாதிரி இந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. அது நிறைவேறி இருக்காட்டி அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று, சரி அதிகமான மக்கள் பொதுக்குழு 1000 பேர் சொல்கிறது கேட்பாங்களா, நம்ம சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அது கட்டுப்பட்டு போயிடணும். அல்லது என்னதான் இருந்தாலும் எனக்கு ஜீரணிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நடிக்காமல் வெளியே போயிடணும். அது அவங்க வெளியே போகிறவங்க மீது எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நடிக்கலையில் அவங்க நாங்கள் இந்த தேர்ந்தெடுத்த முறையில் இந்த நாள் தேர்ந்தெடுத்து சரியில்லைன்னு கருதுகிறோம், அதனால் போகிறீங்கன்னா நடிக்காமல் வெளியே போய்விட்டார்கள்னு சொன்னால் அது சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பொதுக்குழுவும் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் போவாங்க, 1-2 பேர் போவாங்க, 4-5 பேர் போவாங்க. நம்ம அதை கண்டுகொள்வதில்லை. ஏன்னு கேட்டால் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நான் நினச்சது நடக்கலைங்கிறத ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்தார்கள்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஏதாவது அநீதிழைக்கப்பட்டால் அது தீர்வு காணலாம். ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவு சரியில்லைன்னுக்கிட்டு ஒரு 4 பேர் சொன்னார்கள்னா அதை எப்படி உலகத்தில் எந்த இயக்கத்தினால செய்ய முடியும்? எந்த விளக்கம் செய்ய முடியாது. அப்போ அதிருப்தி அடைஞ்சவங்க ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே இருக்கணும், இல்லைன்னா நடிக்காமல் என்ன செய்யணும், வெளியே போயிடணும். அந்த மாதிரி போய்விட்டார்கள். அவர்கள் மீது நமக்கு உண்மையிலேயே கடுகளோ வருத்தம் கிடையாது. அப்போ இந்த நிலையில் உடன்பாடு இல்லையா? உடன்பாடு இல்லாட்டி உள்ளே இருந்து செயல்பட இயலுமா? அவங்களும் செயல்பட மாட்டாங்க. அது நல்லா இருக்காது. அதனால் பல பேர் இந்த மாதிரி உடன்பாடு வேற ஒரு குற்றச்சாட்டுனா சொல்லிட்டு போகல. சில குற்றச்சாட்டுகள் சில ஆட்கள் மீது வைக்கக்கூடியவர்கள் என்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சாலும் சரி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கணும். அந்த இடத்துல வைக்காமல் விட்டுட்டு இப்போ சொன்னீங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது. அது மார்க்கத்துக்கும் உகந்த ஒரு முறை இல்லை. நேருக்கு நேர குற்றச்சாட்டை சொல்லணுன்னு ஒரு சபையை அனுமதி கொடுத்துருக்கும் போது அதில் சொல்லாமல் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, சரியில்லைன்னு சொல்கிறேன். நிர்வாகம் சரியில்லைன்னா அங்கே சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்ல காணாமல், ஒரு ஆள் அதை பற்றி பேச காணாமல்
அப்படி ஏகமானதாக 1000 பேருடைய முடிவை தான் நம்ம ஏற்றுக்கிறோமே தவிர ஒரு 10 பேருக்கு அந்த உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் அவங்க முடிவை ஏற்றுக்கிற முடியாது. எந்த இயக்கத்திலும் ஏற்றுக்கிற மாட்டார்கள். அப்போ அந்த 10 பேர் என்ன செய்வாங்க, ஒன்று இருந்து கொண்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க, அல்லது எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்குன்னு வெளியே போயிடுவாங்க. இந்த குடைச்சல் கொடுக்குறத விட வெளியே போகிறவர்கள் நல்லவர்கள். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றில் நடிச்சுக்கிட்டு இருக்கலையில. அதனால் யாரெல்லாம் வந்து இந்த காரணத்தை காட்டிவிட்டு நிர்வாகம் சரியில்லைன்னு காட்டிட்டு போகிறாங்களோ அதில் வந்து நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது, அவர்கள் மீது வருத்தம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதனால் எல்லாம் நம்முடைய பணிகளுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த வஹிதான் மார்க்கம்னு நம்ம தாவார் செய்கிறோமே, இது பாதிக்குமா? இது பாதிக்காது. நம்ம கிளையில் கட்டுப்பட்டு பொதுக்குழுவில் வந்த உறுப்பினர்கள் அவங்களோட நம்ம கண்ட்ரோல் நம்முடைய வழிகாட்டுதலையும் நம்முடைய ஆலோசனையும் பெற்று செயல்பட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு பாதிப்பு ஏற்படுமா? அதுக்கு பாதிப்பு ஏற்படாது. அமைப்பு ரீதியாக உள்ள செயல்பாடு எப்பவும் போலவே இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதை விட நல்லபடியாகவும் நடக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மாதிரி எல்லா இயக்கங்களையும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில அதிருப்திகளை காட்டிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கும். ஒரு அரசியல் கட்சி மாதிரி இருந்துச்சுன்னா போக மாட்டாங்க எவ்வளோ அதிருப்தி வந்தாலும். ஏன்னா பிற்காலத்தில் அதனால் சில ஆதாயம் கிடைக்குங்கிற இங்கே அதெல்லாம் கிடையாது தானே. அதனால் வந்து பிடிக்காதவர்கள் வெளியே போகிறது என்பது வந்து ஒரு மேற்றே கிடையாது. இதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. இன்னும் 1-2 பேர் அதிருப்தி இருந்தால் கூட அவங்களும் போயிடுவாங்க. அதனால எல்லாம் பாதிக்குமான்னு கேட்டால் உடஞ்சிச்சு செதஞ்சிருச்சு அப்படி ஒன்றும் செதையவெல்லாம் செய்யாது. விளங்குதா? எதுவுமே நடக்காது. இந்த போன 4 பேர் 10 பேர் போனீங்கன்னா 10 பேர் தான் இருப்பீங்க, அவ்வளோதானே தவிர இங்கே அத்தனை மக்களுக்கும் எதிராகத்தான் உங்களுடைய களமாடுதல் இருக்குதுன்னு சொன்னால் அத்தனை மக்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்தான அது பொதுக்குழுவில் இருந்தோம், அது அப்படி தான் நடந்துச்சு. நம்ம அங்கே வாயை திறக்க ஊமையாக இருந்த வேண்டாம், அவங்களுக்கு என்ன செய்யும், தெரியத்தான் செய்யும். அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கவனத்துக்கு கொண்டு வர வேண்டாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி போன அனைவருடைய எல்லா தொடர்புகளையும் நான் பிளாக் பண்ணி வச்சுருவேன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களாக போட்டுட்ருக்க வேண்டியதானே, எனக்கு அது வந்து சேரவே செய்யாது. யாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா கூட எனக்கு இதெல்லாம் அனுப்பாதேன்னு சொல்லிடுவேன். நமக்கு வேலை நிறைய இருக்குது, நமக்கு ஆய்வு செய்கிற வேலை தேடுற வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது ஒரு மேட்ரு கிடையாது. இன்னும் சில பேர் போனாலும் சரி போட்டாலும் சரி இருந்தாலும் சரி என்ன பணி இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பணி முன்னை விட அதிகமாக வீரியமாக நல்லபடியாக நடக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம வகி அடிப்படையிலையும் போய்கிட்டு இருக்கிறோம். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவுடைய முடிவின் அடிப்படையில் போய்கொண்டிருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு நிர்வாக ரீதியாக எந்த ஒரு குழப்பமும் வராது. அதிருப்தியாளர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருப்பார்கள், அவர்களை பற்றி நம்ம பேச மாட்டோம். யாரும் அவங்கள குறையும் சொல்லாதீங்க, திட்டவும் செய்யாதீங்க, பதிலும் கொடுக்காதீங்க, கமெண்ட்டும் பண்ணாதீங்க, அதுபடி லைக்கும் பண்ணாதீங்க. இதுக்கு இப்போ அவங்க தனியாக போயிட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் எப்போ போயிட்டாங்களோ சம்மந்தம் இல்லை, இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுச்சு. எதுக்காக அவங்கள பற்றி பேசுகிறீங்க? அதான் ஒரு அறிவுரையாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.